ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உங்களுடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் செய்யும் எல்லா பிரயாசங்களையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து நீர் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் கண்டு உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய திட்டம் இந்த நாளில் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட எங்களுடைய சகல காரியங்களையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் மூலமாய் பரிபூர்ணமாய் விளங்க ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோர் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோர் வாரும் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளே. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளே. மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. மந்தையில் சேராடுகளே
எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் ஆரி திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 111வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளை எங்கள் இருதய பலகையில் எழுதி வைத்துக் கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு வேத வாக்கியங்களை விளங்க காண்பித்தால் மட்டும்தான் எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இந்த வாக்கியங்களை நாங்கள் வாசிக்கிறது மட்டுமல்ல, எங்கள் இருதயம் அனல் கொண்டு எரியத்தக்கதாக இவைகளை நீர் விளங்க காண்பித்து உம்முடைய நாமத்தின் வல்லமைகளை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 111வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடு. அல்லேலூயா. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. உங்க
உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, ஆமென், பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், எங்கும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார், எங்கும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கை, ஆமென், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் கைகளை தட்டி அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடு. ஆமென், ஆமென், ஆமென். எப்படி பாடுவேன்? ஹல்லேலூயா. என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகள். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதி. ஆமென். ஆண்டவரே நல்லவரே. கரங்களை தட்டி
ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆவியிலே ஆமென், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை தினமும் நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயாமே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாய கரங்களை தட்டி உற்சாகமாய் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ஆமென். ஆண்டவரே தவிக்காதே, எல்லாரும் வாய்களை திறந்து அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமாய் அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி அல்லேலூயா. உற்சாகமாய் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமாய் உற்சாகமாய் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
Alleluia, 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 Alleluia. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே. ஆமென் ஆண்டவரே. கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அப்படி நாம் அர்ப்பணம் செய்வோம். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வே, முழந்தாள் படியிட்டு ஒப்புக் கொடுங்கள், முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால்
நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜாதிகளுக்குள்ளே அவரை துதியுங்கள். சர்வவயாபியை துதியுங்கள், சகல அதிகாரமுடையவரை துதியுங்கள். நியாயாதிபதியாகிய கர்த்தாவை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. 7 குத்து விளக்குகளின் நடுவில் உலாவுபவரை துதியுங்கள். அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜாதிகளிலே உயர்ந்தவரை துதியுங்கள். நீதி பரிபாலனம் செய்பவரை துதியுங்கள். வல்லமையுள்ளவரை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். கேருவின் சேராவின் துதி பாடிடும். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பரிசுத்த பரிசுத்த
பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தரே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். அவர் கேருபீன்கள் நடுவில் சேராபீன்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வசிக்கும் நம்முடைய தேவன் சர்வ வியாபி, சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிறவர். அண்ட சராசரங்களை உருவாக்கி நீதி பரிபாலனம் செய்யும் நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களை உருவாக்கி வைத்ததற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. உம்மை துதிக்கும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறதற்காய் நன்றி. வல்லமை நிறைந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறது எத்தனை மேன்மையான அனுபவம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். நடந்து முடிந்த அந்த முழு இரவு ஜெபத்துல வருகின்ற காலங்களை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்கமாய் பேசிக் கொண்டு வந்தார். இது பிரித்தாளும் சூழ்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக, சபைகளிலே பிரிவினை, ஊழியர்களின் நடுவிலே பிரிவினை, தேசங்களிலே பிரிவினை, அந்தகாரங்களுடைய ஆட்சியினுடைய நிலைகள் உருவாக்கப்படும்படிக்காக ஒளியின் ராஜ்யங்கள் பிரிக்கப்படக்கூடிய அபாய நிலைகளை கர்த்தராகிய தேவன் தெளிவாய் பேசினாரே. இந்த பிரித்தாளும் தந்திரத்தை சத்துருவின் அதிகாரங்கள் எந்த இடத்திலும் பயன்படுத்தாத அளவிற்காக அவைகளுடைய எல்லா தந்திரங்களும் மாய உபாயங்களும் இயேசுவின் நாமத்தினால் பலனற்று போகும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடும்படிக்காக அன்றைக்கு அகித்தோபேலினுடைய ஆலோசனைகளை சேனைகளின் கர்த்தர் எப்படி அபத்தமாக்கி போட்டாரோ அதே போல தேங்க்யூ மை ஃபாதர் மறைவிடங்களிலே செய்யக்கூடிய சாத்தானுடைய சகல விதமான சதி நாசம் மோசமான சூழ்ச்சிகளுடைய எல்லா தன்மைகளையும் ஆண்டவராகிய தேவனுடைய கரம் அபத்தமாக்கி போடும்படிக்காக ஆவியிலே ஏவப்படுகின்ற எல்லா மக்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே சத்தத்தை உயர்த்தி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. பொல்லாத சாத்தான் திட்டும் எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் அபத்தமாக்கப்பட்டு போவதாக. குடும்பங்களிலே தேங்க்யூ மை ஃபாதர் பிரித்தாளும் சூழ்நிலைகள், தேசங்களிலே பிரித்தாளும் சூழ்நிலைகள், அரசியல் அமைப்புகளிலே பிரித்தாளும் சூழ்ச்சிகள், இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் பிரித்தாளும் தந்திரங்களை உருவாக்கும் எல்லா சாத்தானுடைய அடிமட்டமான காணப்படக்கூடிய எல்லா விதமான சூழ்ச்சிகளுடைய நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் தவிடுபொடியாக்கி போடும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் அபத்தமாக்கப்பட்டு போகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே காரியங்களை வாய்க்க பண்ணி சாத்தானுடைய எல்லா நிலைகளும் தவிடுபடியாக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரில் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பாரம் என்கிறதை பற்றி தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் பல நிலைகளிலே அவர் பேசிக் கொண்டு வருவார். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவும் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் கூட கர்த்தருடைய பாரங்களை பற்றி பல விஷயங்களை தம்முடைய புஸ்தகங்களின் வழியாக எழுதியிருக்கிறது நாம் மெய்யாகவே கண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பாரத்தை பற்றி தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகின்றார். எல்லா ஜனங்களும் மிகுந்த பலன்களை கொடுக்கும் மக்களாக விளங்க வேண்டும். பலன் இல்லாம நிறைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பார்த்தது. அவைகளை கண்ட மாத்திரத்துல கர்த்தராகிய தேவன் ரொம்ப வேதனைப்பட்டு, நான் இவர்களுக்காக எத்தனையோ விதமான காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன்.
எத்தனையோ நன்மைகளை நான் உருவாக்கி கொண்டு வந்தேன், எத்தனையோ விதமான கிரியைகளை நான் அவர்களுக்காக செய்யக்கூடியவராய் விளங்கினேன். அவங்க கேளாத பல நன்மைகளை, கேளாத அநேகம் ஆசீர்வாதங்களை, கேளாத அநேகம் கிருபைகளை நான் உங்களுடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராய் விளங்கினேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிறேன், மிகுந்த பலன்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதைத்தான் அவங்க என்னுடைய விருப்பத்தின்படி அவங்க செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். மிகுந்த பலன்களை தருகிறது என்பது அது ஒரு சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடியவைகள் அல்ல. அதற்கு என்று சொல்லி நீங்களும் நானும் அதிக பிரயாசத்தின் ஊடாக கடந்து போனா மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் மிகுதியான அந்த பலனை உங்களாலும் என்னாலும் தர முடியும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால நிறைய ஜனங்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து போனாங்க. ஆனால் மிகுந்த பலன்களை தந்திருக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால் சில பேர் மட்டும்தான் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் தனக்கு மிஞ்சின ஓட்டத்தை ஓடக்கூடியவராக, தன்னுடைய திராணிக்கு அதிகமாக கர்த்தருக்கென்று வேலை செய்யும் ஒரு மனிதனாக தன்னுடைய நிலைகளை ஆசரிக்க துவங்க ஆரம்பித்தார். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் அதீதமான ஒரு அன்பு, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சதுனால அவருக்கென்ற எதையாகிலும் நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மாசற்ற ஒரு விருப்பம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தன்னுடைய எந்த விருப்புக்கும் அவர் தன்னுடைய மனதை திறக்காம, தனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அவர் துறக்கக்கூடியவராக, ஒரு நாளை கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வீணாக கழிக்காத அளவிற்காக ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு மணியையும், ஏன் ஒவ்வொரு வினாடியையும் கூட கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும்படிக்காகவே சிந்திக்கும் ஒரு மனிதனாக விளங்கார்கள். அவருடைய பேச்செல்லாம் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருடைய நிருபங்கள்லேயே அவருடைய உள்ளத்தினுடைய ஒவ்வொரு வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதும் பொழுதும் சரி, கொரிந்தியருக்கு எழுதும் பொழுதும் சரி, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் சரி, ஒவ்வொரு விதமான அந்த நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருடைய மன விருப்பம் எதுவாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. எதை அவர் விரும்ப ஆரம்பிச்சார் சொன்னா, கர்த்தருக்கென்று ஜனங்கள் உருவாக்கப்படும், கர்த்தருக்கென்று மக்கள் ஆண்டவராகிய தேவனுக்கென்று வைராகியமான ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். இதுதான் அவருடைய வாஞ்சியாய் காணப்பட ஆரம்பித்ததினாலே தீமோத்தேயு என்கின்ற அந்த மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவர் பேசுகின்றார். நீ எல்லா விதத்திலும் உன்னுடைய நிலைகளை நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக நீ பாதுகாத்துக்கொள். நீ என்னென்ன காரியங்களை நீ கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாயோ அவைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த நீ முயற்சி பண்ண வேண்டும் தீமோத்தேயு. என்னென்ன விதமான ஆவிக்குரிய வரங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டதோ அவைகளை பற்றி நீ அசதியாக அல்லது நீ ஜாக்கிரதை இல்லாதவனாக காணப்படாத அளவிற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களினால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை பற்றி அசதியாய் இல்லாமல் அவைகளை பற்றி நீ தியானமாய் காணப்பட வேண்டும். இப்படி ஜனங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே இயங்கும் ஒரு கர்த்தருடைய ஊழியனாக, மற்றவனையும் இயக்கும் ஒரு மனிதனாக அவருடைய நிலைகள் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. இவங்க எல்லாம் என்ன ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, கர்த்தரை வெறியாக நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக, ரொம்ப ஆழமாய் நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக, கர்த்தருக்கு நீ என்ன காரியத்தை வேணாலும் நான் செய்யக்கூடும், எதை வேண்டுமானாலும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் மிக நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், என்னுடைய ஜீவனை கர்த்தர் கேட்டா கூட நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி அவர்கள் ஆண்டவராகிய தேவனை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பிச்சனாலதான் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி இயங்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவனை நேசிக்கிறது ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே காணப்படக்கூடிய மக்களை நேசிக்கிறது அந்த அளவுக்கு கூட கர்த்தரை நாம் நேசிக்கிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம் கூட கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறது. இந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்துல, பார்க்கக்கூடிய விஷயத்துல, பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல, அவங்களுக்கு தேவையான காரியங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல, வீட்டுக்காரருக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய விஷயத்துல, அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல, சொந்த பந்தங்களுக்கு காணக்கூடிய அந்த எல்லா விதமான தன்மைகளை காட்டிலும் அல்லது வேலைக்கு உரிய காரியங்களை நம்ம செய்யக்கூடிய பல விதமான ஈடுபாடுகள் ஆவிக்குரிய வட்டாரத்துல உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். கர்த்தரை நீங்களும் நானும் நேசிக்கணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை நேசித்தார். எப்படி நேசித்தார்? வேதம் வாசிக்கிறதை போல அளவு கடந்து நேசிக்கும் ஒரு தேவனாக. அதனாலதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்க துவங்க ஆரம்பிச்சனால்தான் தன்னுடைய உயிரை ஆண்டவராகிய தேவன் ஒரு பொருட்டாக நினைக்கல. அந்த உயிரையும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் இழக்கும்படி இயேசு கிறிஸ்து சம்மதிக்க ஆரம்பித்தார். பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து சொல்கின்றார், என்ன சொல்கின்றார்? உம்முடைய உயிரை இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நீர் கொடுக்க வேண்டும் இயேசு. சரி, நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவரை பார்த்து சொல்லுகின்றார், உம்மை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்ளுவார், உம்முடைய ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமாய் வாங்கி போடுவார்,
சவுக்கினால் அடிக்கப்படக்கூடிய அந்த நேரம் மரண அவஸ்தையினூடாக நீர் கடந்து போவீர். உம்முடைய சரீரத்திலே காணப்படும் எல்லா விதமான இரத்தங்களும் மெய்யாகவே சிந்தப்படக்கூடிய அளவிற்காக அவ்வளவு வேதனையின் ஊடாக நீங்க கடந்து போவீங்க. உம்மால் தலை சாய்க்க முடியாத அளவிற்காக எல்லா விதமான காரியங்களும் உமக்கு விரோதமாய் வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். மட்டுமல்லாம நீர் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய சமூகத்தை நோக்கி நீங்க ஜெபிச்சீங்களோ அவர்கள் எல்லாரும் உம்மை கைவிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு நிர்கதியாக, நிர்வாணியாக, எல்லா ஜனங்களாலும் மெய்யாகவே புறக்கணிக்கப்பட்டவனாக நீர் இந்த உலகத்திலே தனியாய் சிலுவையிலே தொங்க போகின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு காரியத்தை கண்ட மாத்திரத்துல இது ஒரு மனுஷனுடைய திராணிக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இதை எந்த விதமான மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம். இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து வரக்கூடிய அந்த நேரத்துல அபிஷேகத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. கர்த்தாவே என்னை உங்களுடைய ஆவி நான் நிரப்பும், அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், சரிப்பா நான் உன்னை அபிஷேகம் பண்றேன், ஆனால் எனக்காக உன்னுடைய நாக்கை ஜனங்கள் பிடித்து அப்படி இழுத்து உன்னை அதாவது அந்த ஃப்ளோரோடு கூட இழுத்து வச்சு அடிப்பாங்க. என்னுடைய நாமத்தினுடைய அந்த வல்லமைகள் நீ அறிவிக்கக்கூடிய நேரத்துல அந்த நாக்க தரையோடு கூட அப்படியே நீளமாக இழுத்து தரையோடு கூட வைத்து அடிக்கக்கூடிய நேரத்துல காதுகளிலும் கண்களிலும் இருந்து ரத்தம் பீறிட்டு போகும். இப்படிப்பட்ட மரணத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன், நீ வரையான்னு கேட்டா யார் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ளான்னு யோசிக்கிறீங்க? இயேசுவை பிதாவாகிய தேவன் கூப்பிடும் பொழுது அப்படிதான் கூப்பிட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கும் அதிகமாக ஜனங்களை அதிகமாக நேசிக்க துவங்க ஆரம்பிச்சதுனால எவ்வளவு வேண்டுமா நான் சரி ஆண்டவரே, எத்தனை காரியங்களை என்னுடைய கரங்களிலே கொடுக்க ஆரம்பித்தாலும் நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிசு இது மட்டுமல்ல, இவைகளை தாண்டி இன்னும் மேல என்ன காரியத்தை தர ஆரம்பித்தாலும் அவைகளை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உலகத்திலே எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளக்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழுகின்றோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நம்ம பெற்றிருக்கோம். இப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, நான் உனக்கு எத்தனையோ நன்மைகளை உனக்கு தந்திருக்கிறேன்ப்பா, நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டா நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், மிகுந்த பலன்களை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். தேவன் உங்களை நாட்டி இருக்கிறதற்கு ஒரு நோக்கம். என்ன நோக்கத்தை கர்த்தராக தேவன் மைய பொருளாக வச்சிருக்கிறார்னு சொன்னா, உங்களை நாட்டியிருக்கக்கூடிய கர்த்தர் உங்களிடத்துல ஒரே ஒரு விஷயத்தான் எதிர்பார்க்கின்றார். நீ பலன்களை கொடுக்கக்கூடியவனாய், மிகுதியான பலன்களை தரக்கூடியவனாய் விளங்குகிறது தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம். மற்றபடி மற்ற மக்கள் செய்கிறது மாதிரி அதை கூட இதை கூட என்பதை பற்றி நான் கேட்க வரல. நீ மிகுந்த பலன்களை தர வேண்டும். என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். நீ மட்டுமல்ல, உனக்கு பின்பதாக ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி அவர்களையும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக அவர்களையும் ஊழியத்திலே பயிற்றுவிக்கும் ஒரு மனிதனாக, நீ அவர்களை ஊக்குவிக்கும் ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் போதும், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே அதீதமாய் விளங்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாக பார்க்க முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்க. 2 யோவானின் புத்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பூரணமான நிறைவான பலன்களை தேவன் நம்மளை பார்க்கக்கூடிய நேரத்துல, இதோ நான் கையில சொற்பமான காரியத்தை கொடுத்தேன், ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மிகுந்த பலன்களை தரும்படிக்காக, மிகுதியான காரியங்களை தரும்படிக்காக நான் அவனை இந்த உலகத்திலே நாட்டி வச்சேன். இந்த நாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருட்சம் ஆகாததாய் போய்விடுகிறது, ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானது ஒன்று அல்ல. ஆகவே மிகுந்த பலன்களை தரும்படிக்காக என்னென்னலாம் கொடுக்க முடியுமா எல்லாத்தையும் கொடுக்கிறது. எல்லா நன்மைகளையும் ஆண்டவராகிய தேவன்கள் கேட்டும் கேளாமல் பல விஷயங்களை தர ஆரம்பிக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். நீங்கள் மிகுந்த பலன்களை இந்த உலகத்திலே வந்திருக்கிறதுனுடைய மிகுந்த பலன்களை கொடுக்க வேண்டும். அதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி பல திட்டங்களை கர்த்தர் நம்ம கூட பேசி வந்திருக்கின்றார். இன்றைக்கும் கூட குறிப்பாக ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீதிமொழிகளின் புத்தகத்துல 31வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். 31வது வசனம், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. மிகுந்த நன்மைகளை நான் தர வேண்டும் என்று சொன்னால்
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட காரியங்களை செய்யுங்கள். அதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், அவள் செய்யும் எல்லா பிரயாசங்களுக்கும் உரிய பிரதிபலன்களை நான் அவளுக்கு தருகின்றேன். அவள் ஆண்டவராகிய எனக்கு பயந்து கிரியைகளை செய்கின்றாள். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு நீங்களும் நானும் கிரியைகளை நடப்பிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆரம்ப நாட்களில் நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கும் ஒரு மக்களாக விளங்கினோம். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா விதமான நன்மைகளை பெறுகிறதற்கு முகாந்திரம் அது முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்று அழுது புலம்பி ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய விருப்பங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு பயத்தோடு என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கும் ஒரு மக்களாக விளங்கிறோம். ஆனா இப்ப நீங்க எடுத்து பாருங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எடுத்து பாருங்க. உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்க ஜெபிப்பீங்க. முன்பெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் இந்த நேரத்திலே கர்த்தராகிய தேவன் என்னை தேடி வந்திருப்பார். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய எனக்கு முன்பதாக வந்து நிற்பார். அவருடைய நேரத்தை நான் கொள்ளையடிக்க கூடாது. அவருக்கு விருப்பமான காரியத்தை நான் செய்யணும். ஆண்டவராகிய தேவன் என்னுடைய கரங்களை நம்பி இந்த விதமான பொறுப்புகளை தந்திருக்கிறார். தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே வந்திருக்கக்கூடிய அநேக விதமான தன்மைகளுக்காக நீ என்னுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய ஜெபத்தினால்தான் என்னுடைய இயக்கம் அதிகரிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும் என்பதற்காக என் கையை நம்பி இந்த பொறுப்புகள் யாவற்றையும் தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கிறதுக்காக போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று உங்களுடைய உறவின் மனிதன் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஜெப நேரத்தை நீங்களும் நானும் போஸ்ட்போன் பண்ணிட்டு நீங்களும் நானும் அவனோடு கூட பேசி காலங்களை கழித்த பிறகு உட்கார்ந்து நம்ம ஜெபிப்போம். இவைகளை கர்த்தர் அருவருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த ஜெபம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ செய்யவே வேண்டாம். எனக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்காம, எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு எனக்கு பின்பதாக எல்லா விதமான காரியங்களையும் தருகிறது உண்டான நீ எனக்கு கொடுக்கவே வேண்டாம். நிறைய ஜனங்கள் அதாவது கர்த்தருடைய நாமத்தினால ரொட்டேஷனாக அநேக விதமான ஜெபங்கள் யாவற்றையும் செய்கிறது வழக்கு. நிறைய ஜனங்கள் அநேக விதமான புத்தகங்களை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறதும் வழக்கு. சில ஜனங்கள் ஒரே மாதிரி ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிற வழக்கு. முதல்ல என்னென்ன விதமான குறிப்பு வச்சிருக்காங்க, எல்லா விதமான காரியத்தையும் இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல உங்கள் மனதினுடைய எல்லா விதமான காரியங்களை கொட்டுங்க. உங்களுடைய மனத்தினுடைய எல்லா விதமான விருப்பங்களை நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டியது அவசியம். அதை தான் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்க. சும்மா ஒரு ரொட்டேஷனாக செய்யக்கூடிய ஒரு ஜெபங்கள் அல்ல, ஒரு ரொட்டீனாக நீங்களும் நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. உங்கள் மனதின் ஆழங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பதாக கொடுக்கும். அதை நான் எப்ப கொடுப்பேன்னு சொன்னா, தேவ பயம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் அவருடைய நேரத்தை நான் திருட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நினைவினுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தை நான் கொள்ளடிக்க மாட்டேன். அந்த நேரத்தை நான் யாருக்காக நான் கொடுக்க மாட்டேன். இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தரை சந்திக்கும் நேரம், இது கர்த்தராகிய தேவனும் நானும் பேசக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்காக காத்திருப்பார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கக்கூடிய நேரம். இந்த ஒரு பயமும் நடுக்கமும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டான அந்த நாட்கள்ல காணப்படக்கூடிய எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்து கிரியைகள் யாவற்றையும் செயல்படுத்தக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. எதை அவர்கள் கர்த்தருக்கு செய்ய ஆரம்பித்தாலும் கூட அலட்சிய போக்கோடு கூட அந்த மக்கள் செய்ய மாட்டாங்க. அவர்கள் செய்யும் எல்லா விதமான கிரியைகளும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட அவர்கள் கிரியைகள் யாவற்றையும் செய்யக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் எல்லா கிரியைகளையும் ஒன்று கூட சோலை போகாமல் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம கர்த்தருக்கு முன்னால போய் பேசுறோம், பல காரியங்களை நம்ம கர்த்தருக்கு முன்னால போய் சொல்ல ஆரம்பிக்கிறோம். என்றாலும் எல்லா ஜெபங்களும் அங்கீகரிக்கப்படுகிறதுனா இல்லை. காரணம் என்ன? இவைகளிலே பெரும்பான்மையான ஜெபங்கள் தேவ பயமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம், அலட்சிய போக்கோடு கூட செய்யக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள். கர்த்தர் இந்த 9 மணிக்கு இந்த ஒரு காரியத்திலே அல்லது 8 மணிக்கு இந்த ஒரு காரியத்தை அல்லது 7 மணிக்கு இந்த ஒரு காரியத்தை செய்யும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் படிச்சுட்டார். ஒருவேளை நான் இந்த ஒரு காரியத்தை செய்யாதிருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய ஊழியக்காரன் போய் சொல்லிக் கொடுத்துருவாரு. ஆகவே பயந்து போய் இல்லை. நீங்கள் மனப்பூர்வமாய் அந்த காரியத்தை செய்தால் தான், வசனத்தில் என்ன போட்டுக்கு, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் தான் நான் பிரியமுள்ளவராய் இருக்கிறேன். நீங்க எதை செஞ்சாலும் மனமும் வந்து செய்யுங்க. மனப்பூர்வம் அது ஒரு ஈடுபாடோடு கூட நீங்கள் அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டியதுதான் கர்த்தராகிய தேவன் விரும்பக்கூடிய ஒரு தன்மை.
அது ஜெபமாகட்டும், ஊழியமாகட்டும், அது கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையாகட்டும், அல்லது கர்த்தராகிய தேவனுடைய பணிகளை செய்யக்கூடிய காரியமாகட்டும், எதை நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு செய்ய ஆரம்பித்தாலும் கூட ஒரு மன விருப்பத்தோடு அந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினால்தான். இதுலதான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட ஜனங்கள் ஆரம்ப நாட்களிலே கிரியைகள் யாவற்றையும் நடப்பிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. தேவ பயம் அவர்கள் வாழ்க்கையிலே வந்த பொழுது தாங்கள் செய்யும் கிரியைகளின் மேன்மை அவங்க பார்க்கல. கர்த்தராகிய தேவன் இந்த கிரியைகளை அங்கீகரிப்பாரா, அதைத்தான் பார்த்தாங்களே தவிர, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை கொடுக்கிறேன்னு, இந்த ஒரு விஷயத்தை கர்த்தருக்கு நான் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் எப்படி நான் கடந்து போக யோசிக்கவே இல்லை. அந்த பொருளுடைய விலையேறப்பட்ட தன்மை யோசிக்கல, விலையேறப்பட்ட கர்த்தரை அவர்கள் யோசிக்கக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கு இந்த ஒரு காரியத்துக்கு நான் கொண்டு கொடுக்க போகிறேன், எனக்கு இந்த ஒரு காரியம் ஒரு முக்கியமாக ஒரு வேளை காணப்படக்கூடியதா இருக்க ஆரம்பிச்சாங்க கூட, என் தேவனுக்கு நான் இந்த ஒரு காரியத்தை கொடுக்கிறதை இவைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி பயத்தோடு கூட காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஆதியாகம புத்தகத்துல 22வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புத்தகம் 22வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நான் சற்று வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலே இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். முதல் காரியம், தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் என்றால், ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் பிள்ளைய கேட்கிறார் கர்த்தர். உன் பிள்ளையை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே பலியாக கொடுன்னு கேட்கிறார். இது ஒருவேளை நம்முடைய திராணிக்கு மிஞ்சின ஒன்று, அல்லது நம்மால் யோசிக்க முடியாத ஒன்று என்றாலும் ஆபிரகாம் மறுப்பு ஏதும் சொல்லாமல் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்கு இணங்க தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு போய் மோரியா நாட்டிலே காணப்படக்கூடிய மலைகள் ஒன்றிலே கொண்டு போய் பலி கொடுக்கும்படிக்காக கடந்து போகின்றார். அந்த பலிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஆபிரகாம் எல்லா காரியங்கள் யாவற்றையும் திட்டம் போட்டு எல்லா விதமான பலிக்குரிய அந்த பீடங்கள் யாவற்றையும் செய்து தன்னுடைய மகனை அதன் மேல் கிடத்தி அவனை பலி கொடுக்கக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவனுடைய தூதன் அந்த இடத்துல இறங்கி வந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் நீ உன்னுடைய கையை போடாதே, நீ உண்மையிலே தேவனுக்கு பயப்படக்கூடியவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்ல மாத்திரத்துல ஆபிரகாம் சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டு போகல. ஐயோ, கர்த்தருக்கு பலி கொடுக்கும்படிக்காக வந்திருக்கிறேன், பலி கொடுக்காம நான் எப்படி போறது? ஒருவேளை இந்த பலியை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தர் அங்கீகரிக்காம போயிட்டாலும் சொல்லி பயத்தோடு கூட ஆபிரகாம் நிற்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்ச. பலி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன், ஆனால் பலியை வேண்டான்னு கர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய இந்த பலி ஆண்டவராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாய் போய்விட்டது என்று சொல்லி கலக்கத்தோடு கூட காணப்படக்கூடிய ஆபிரகாம் அங்கு சிக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆடு ஒன்றை பிடித்து பலி கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களிலிருந்து என்னுடைய குமாரனை மீட்டார் என்கிற சந்தோஷத்தோடு கூட அல்ல, பலி கொடுக்காம திரும்பி விடக் கூடாது என்கிறதுக்காக கர்த்தருடைய நாமத்தினால் ஆட்டை கொண்டு போய் பலி கொடுக்கும் ஒரு மனுஷனா விட. அப்ப எது முக்கியம்னு பாருங்க, பிள்ளையை விடுதலையாக்குறது அவருக்கு முக்கியம் இல்லை, பலி கொடுக்காம வந்துடக்கூடாதுதான் அவருக்கு முக்கியம். இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். எது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்? என்னை விடுதலையாக்கக்கூடிய தன்மை அல்ல, அவர் விரும்பக்கூடிய விஷயத்தை நான் செய்யாம போயிடக்கூடாது, அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை விட்டுட்டு நான் போயிடக்கூடாது. அவர் எதை எதிர்பார்த்தார்? பலி கொடுக்கும்படிக்கா என்னை ஆண்டவராகிய தேவன் மோரியா நாட்டிலே காணப்படக்கூடிய மலைகளிலே ஒன்றில் கூட்டிட்டு போனார். பலி கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களின் அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தைகளின்படி என்னுடைய குமாரனை பலி கொடுக்கும்படிக்காக எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுட்டேன். இப்ப கர்த்தர் சொல்லிட்டார், அந்த பலி வேணாம்னு சொல்லிட்டார். உடனே நான் சந்தோஷமாக திரும்பி வரல. ஐயோ, பலி கொடுக்கும்படிக்காய் வந்த நான் வெறும் கையாய் எப்படி போகிறது? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே மோரியா நாட்டிலே காணப்படக்கூடிய அந்த மலைகள் ஒன்றிலே பலி கொடுக்கும்படிக்காக வந்திருக்கிறேன். பலிகளை கர்த்தர் புறம்பே தள்ளினாலும் பலி கொடுக்காமல் நான் கர்த்தராகிய தேவனை சந்தோஷப்படுத்தாமல் போகிறது எப்படி? உடனே முள்ளிலே சிக்கியிருக்கக்கூடிய ஆடுகளை அவனுடைய கண்கள் கண்டது. ஆண்டவருடைய நாமத்தினாலே பலி கொடுத்து சந்தோஷமாய் திரும்பி வர ஆரம்பித்தார். அவனுக்கு முக்கியம் என்ன? பிள்ளையினுடைய விடுதலை அல்ல, பலி கொடுக்கும் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறது தான் அவருக்கு முக்கியம். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். எது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியப்படக்கூடிய ஒன்று என்று சொன்னால், எதை ஆண்டவராகிய தேவனுக்கு சாதாரணமாய் செய்கிறோம் என்கிறது அல்ல, கர்த்தராகிய தேவன் எதிலே நான் செய்யும் கிரியைகளிலே திருப்தி அடைகின்றார். அவரை திருப்திப்படுத்தும் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அரைகுறையாக ஒரு காரியத்தை கர்த்தர் வேண்டாம்னு சொன்னா நல்ல வேலையா போச்சு ஆண்டவர், அப்படி இல்லை. அவரை திருப்திப்படுத்தாம நான் எப்படி போவேன்? ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை வேண்டாம்னு சொன்னா, இல்ல ஆண்டவரை வேற எதையாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்குறேன். ஆண்டவராகிய தேவன் திருப்திப்படுத்தாமல் நான் அவரை அனுப்புகிறது எப்படி? இந்த ஒரு மனம்தான்
தேவ பயத்திலே நிறைந்தது என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இந்த ஒரு நிலையைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களையும் சந்தோஷமாய் அந்த காரியங்களை ஆசரிக்க பழகுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பணிகளை நீங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய விஷயங்களில சந்தோஷமாக அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்ய, வழி இல்லாம செய்யக்கூடிய ஒரு மக்களா இல்லை, விருப்பம் இல்லாம செய்யக்கூடிய மக்களா இல்ல, வேறு வழி இல்ல. கர்த்தராக தேவன் சொல்லிட்டாரு, இந்த ஒரு காரியத்தை செஞ்சாதான் பரலோகத்துக்குள்ள நீ போவங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். பரலோகத்துக்கு போறதுக்காக இந்த ஒரு வேலை இல்லை. நான் மனப்பூர்வமாக கர்த்தராக தேவனை நேசிக்கிறதுனால, ஒருவேளை கர்த்தர் எனக்கு பரலோகத்தை தராமல் போனாலும் தேவனுடைய பணியை நான் தீர்க்கமாய் செய்து முடிப்பேன். இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், நீங்கள் செய்யும் ஒரு விஷயமும் ஆண்டவராக தேவனால் புறம்பே தள்ளப்படுகிறது இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒன்றை நம்மை பார்த்து சொல்கின்றார், அவளுடைய பலனை அவள் கையிலே கொடுங்கள்னு சொல்றார். இந்த வசனத்தில் ஆண்டவராக தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அவள் ஆண்டவராக தேவனுக்கு பயப்படக்கூடியவள், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் மாயையும் வீண். ஆண்டவராகிய தேவனுக்கு என்று பயப்படக்கூடிய ஸ்திரீயை புகழப்படுவாள். அவளுடைய பலனை அவள் கையிலே கொடுங்கள், ஏனென்றால் அவள் எனக்கு பயந்து கிரியைகளை செய்கின்றாள். அவள் என்னுடைய நாமத்தை நேசித்து ஆண்டவராகிய தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய பணியிலே செய்யக்கூடியவளாய் காணப்படுகிறதுனாலே அவளுக்கு உண்டான பலனை அவள் கையிலே கொடுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் விரும்பும் ஒரு வாழ்க்கை வாழுகிறதா நமக்கு வேணும். நான் விரும்பக்கூடிய அளவுக்கு கர்த்தராகிய தேவனை பயன்படுத்துகிறது இல்லை. என் வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தின்படி அமைக்கப்பட வேண்டும். இப்படித்தான் நிறைய பேர் நம்ம கர்த்தரை பயன்படுத்த இல்லை. தேவ விருப்பத்தை நீங்களும் நானும் செய்யும்படிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் கர்த்தரை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, என் விருப்பம் நிறைவாக்கப்படும்படிக்காக நான் அவரை பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஒரு ஸ்கூல்ல ஒரு அட்மிஷனுக்காக நான் போறேன், ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த அட்மிஷன் கிடைக்கும்படியான கிருபைகளை தரும் அப்படின்னு அர்த்தம். என் விருப்பம் நிறைவாக்க நான் கர்த்தரை பயன்படுத்து. ஆனால் கர்த்தர் எது எதிர்பார்க்கின்றார்? உன் விருப்பம் நிறைவாக்கப்படக்கூடிய கர்த்தராய் அல்ல, அவர் விருப்பத்தை செய்யும் அவருடைய மனிதனாக நீ உருமாற்றம் அடைய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே என்னைக்கு வருதோ அன்றைக்குத்தான் நான் செய்யும் எல்லா பிரயாசங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக பிரியமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பாருங்க. எதை நான் செய்ய ஆரம்பிச்சாலும் ஆண்டவருடைய நாமத்திற்கு நான் செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உண்மையாகவே அங்கீகரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின செருபாபேலை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், செருபாபேலின் கையிலே காணப்படும் தூக்கு நூலை என்னுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தராகிய தேவன் அவனுடைய தூக்கு நூலை பார்க்கிறார். தூக்கு நூல்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? அதாவது இந்த பில்டிங் கட்டக்கூடிய மக்கள் சரியாக அதாவது அந்த பில்டிங்கினுடைய காரியங்கள் எல்லாம் அதாவது நேராக கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக ஒரு நூல் அப்படி விட்டு பார்ப்பாங்க. அந்த நூல் கீழே அதாவது கீழே சில அந்த கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு மேல இருந்து அப்படி விட்டு பார்ப்பாங்க, கரெக்டா ஒரே மட்டமா இருக்கிறதா என்று சொல்லி. அது ஒரு முக்கியமான ஒரு பணி. இந்த பணியை அதை கட்டக்கூடிய அந்த பணியை காட்டிலும் இது சாதாரணமான ஒரு பணி தான். ஆனாலும் கூட கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், கட்டக்கூடிய கட்டடங்களை காட்டிலும் செருபாபேலின் கையில இருக்கக்கூடிய அந்த தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கிறேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யும் சின்ன வேலைகளை கூட தேவ கண்கள் சந்தோஷமாய் பார்க்க வேண்டும் என்றால் தேவ பயத்தோடு கூட கிரியைகளை செய்யுங்கள். கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்யுங்க. இந்த விஷயத்தை ஆண்டவராகிய தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த பலிகளிலே பிரியமுள்ளவராய் காணப்பட வேண்டும். அவருடைய மனதை வேதனைப்படுத்தும் எந்த காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது. அவருடைய மனதினுடைய விருப்பத்தை அறிந்து நான் எல்லா விதமான காரியங்களையும் நிறைவாக்கும் ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். இந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தராகிய தேவனுடைய பணிகளை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் நீங்கள் செய்யும் எல்லா விதமான காரியங்களுக்கும் உரிய மகிமையான பலன்களை தடையில்லாமல் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் எந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ஆதியாகம புத்தகத்துல 39வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் இந்த வார்த்தையை நமக்கு சொல்வது. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்துல தான் எல்லா விதமான பணிகள் யாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்குரிய ஆதார வசனத்தை உங்களுக்கு சொல்லணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30, 31 நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். இப்ப ஆதியாகம புஸ்தகத்துல 39வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் எந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பித்திருக்கின்றார். 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை,
நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் என் கைக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இரண்டாவது காரியம், தேவ பையம் எதை பொறுத்து அமைக்கப்படுகிறது சொன்னா, நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். எங்க போய் உட்கார்ந்து காரியங்களை செய்ய ஆரம்பிச்சா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில யாரும் பாராதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்க யாருமே இல்லை. இந்த எஜமாட்டியும் அந்த யோசேப்பு மாத்திரம் தான் இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவன் யாருமே கிடையாது. எஜமானுக்கு போய் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். ஒருவேளை எஜமானுடைய வார்த்தையின்படி அந்த யோசேப்பு செய்திருக்கிறது உண்டானால், ஒருவேளை அந்த வீட்டிலே இன்னும் நல்ல விதமான அந்த பொறுப்பினூடாக கடந்து போயிடும். ஆனால் இந்த யோசேப்பு எந்த விதமான அந்த காரியங்களுக்கும் உடன்படாதவனாக தேவன் என்னை எல்லா நேரத்திலும் கண்காணித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கிறார். நீ செய்யக்கூடிய ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நீ என்ன நோக்கத்துல ஜெபம் பண்றன்னு கர்த்தர் பார்க்கிறாரு. நீ ஊழியத்தை பார்க்கக்கூடிய விஷயத்தை கர்த்தர் பார்க்கிறார். என்ன நோக்கத்தை மையமாக வைத்து ஊழியம் பார்க்கிறான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார். என்ன நோக்கத்தை மையமாக வைத்து நீ காணிக்கை கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே 10ல் 1 கொடுத்தால் மீதி 9 பங்கை கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் தருவார் என்று சொல்லி நீ நம்பி இந்த ஒரு வார்த்தையை கொடுக்க, இந்த ஒரு காரியத்தை நீ செய்கிறது உண்டானால் தேவன் அதனுடைய பலனை அழிச்சு போடுவார். வசனத்தில் என்ன போடுக்கு, நீ என்ன நோக்கத்தோடு கூட காரியத்தை செய்கிறார் மனுஷனுக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களை பற்றி ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த யோசேப்பு அந்த ஒரு நிலையை ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சதுனால தனக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை சற்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்ட யோசேப்பு, அந்த சொந்த வீட்டிலே நல்ல ஒரு சம்பிரமமாய் வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கின அந்த யோசேப்பு, அவனுடைய தகப்பன் யோசேப்பு அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சனாலதான் யோசேப்பினுடைய எல்லா விதமான காரியங்களையும் தகப்பன் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சு. இதுதான் அவங்க கூட பிறந்திருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களுக்கு ரொம்ப கோபம், ரொம்ப பொறாமை. இவனுக்கு மட்டும் தகப்பன் இத்தனை மகிமையான காரியங்களை தருகிறான், இத்தனை நேசிக்கக்கூடிய காரியங்களை தருகிறான் என்கிறதை கண்ட மாத்திரத்துல யோசேப்பை குறித்து அவங்களுடைய மனம் பற்றி எறியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சகோதரர்கள் எல்லாருமே தொலை தூர பயணமாக கடந்து போய் ஆடுகளை மேய்க்கும்படிக்காக போயிட்டாங்க. அப்பா இவனுடைய கையில அநேக விதமான சாப்பாட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தந்து, சில வழிக்கு தேவையான பணங்கள் யாவற்றையும் தந்து, சகோதரர்களை போய் பார்த்துட்டு வா, அவங்க எங்க போனாங்க தெரியல, அவங்களை பற்றிதான எந்த விதமான தகவல்களும் நமக்கு முன்பதாக வந்து சேரல. ஆகவே அந்த சகோதரர்கள் எங்க போயிருக்காங்க என்பதை பற்றி நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேரா கடந்து போகிறார். கர்த்தருடைய நாமத்தினால முதல்ல அநேக விதமான மக்கள் சொன்னாங்க, அதாவது அங்கு காணப்படக்கூடிய, அதாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இப்போ ஆடுகள் யாவற்றையும் மேய்க்கும்படிக்காக போனாங்க. அந்த இடத்துல அந்த மனிதன் போய் தேடி பார்த்தா ஆட்களை காணும். இன்னும் ரொம்ப தூரத்துல போயிட்டாங்க. அவர்கள் மெய்யாகவே தோத்தானங்களை திரிகிறது போல நாங்கள் கேள்விப்பட்டதை பற்றி பார்த்த மாத்திரத்துல நேரம் அவர்களை நோக்கி கடந்து போகிற தூர பார்க்கக்கூடிய சகோதரர்கள் கண்ட மாத்திரத்துல என்னுடைய மனம் பொங்கி சகோதரர்களுக்காக மெய்யாகவே கொண்டு வந்திருக்கக்கூடிய தின்பண்டங்கள் யாவற்றையும் கையில கொண்டு கொடுத்து, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அப்பா உங்களை விசாரிச்சுட்டு வர சொன்னாரு, நீ எப்படி இருக்கீங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற நல்ல செய்தி சொல்லும்படிக்காக வந்தது. ஆனால் அந்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பதாக துன்மார்க்கமான யோசனைகள் யாவற்றையும் செய்து அவனை கொலை செய்ய வகை தேடி, அவனை படுகுழியிலே மெய்யாகவே தள்ளி, அவனை மீண்டும் அங்கு காணப்படக்கூடிய அந்த குழிகளிலே நின்று அவனை வெளியே கொண்டு வந்து முகம் அறியாத, மொழி அறியாத அந்நிய தேசத்திலே கொண்டு போய் விற்று போட்டு. இப்ப அப்பாவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அந்த நாட்டுல அவனுக்கு கிடையாது. அந்த நாட்டுல அவன் ஒரு அடிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு தேசம். அந்த நாட்டுல இவன் விரும்பக்கூடிய உரிமையெல்லாம் அந்த நாட்டுல வராது. இப்ப அந்த எஜமானி அவனை பார்த்து சொல்றார், நீ இந்த வீட்டிலே உரிமை உள்ளவனை போல காணப்பட வேண்டும் என்றார். உடனே அவனுடைய மனசு என்ன யோசிக்கும், அப்பா வீட்டுல இருந்த மாதிரி இருக்க முடியும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் முன்னாடி நம்ம பேசுது, எல்லா விதமான உரிமைகளை நான் உனக்கு தருவேன், நீ மட்டும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இணங்குகிறது உண்டானால் இந்த வீட்டிலே காணப்படும் எல்லா விதமான தன்மைகளை தந்து விடுவேன். யோசிப்புடைய மனசு என்ன விதமான காரியத்தை யோசிச்சிருக்கணும், அப்பா வீட்டில் இழந்து போன எல்லா நன்மைகளும் வர வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய பிரயாசம் ஒண்ணுமே இல்லை. இந்த அம்மாவுடைய வார்த்தையின்படி செஞ்சாலே போதும், எல்லா விதமான உரிமைகளும் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். இந்த நேரத்திலே யோசிப்பு தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி தேவனுக்கு தான் பயப்படுகிறவன் என்பதை நிரூபித்து காண்பித்து, நான் எங்கே போனாலும் எந்த இடத்திலே கடந்து போக ஆரம்பித்தாலும், என்னுடைய இனஜன பந்துக்கள் இருக்கக்கூடிய இடமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், என்னுடைய தகப்பனுடைய சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய இடமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், என்னுடைய சகோதரர்கள் தேவனை வழிபடக்கூடிய மக்கள் நடுவிலே வசிக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், ஒருவேளை தேவனையே அறியாதிருக்கக்கூடிய இடத்திலே நான் காணப்பட ஆரம்பித்தாலும், தேவன் எல்லா இடத்திலும் என்னை பார்க்கின்றார். அந்த ஒரு ஆழமான ஒரு பயம் என்னுடைய மனதிலே காணப்பட்டதுனால
அந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக அவன் பேசுகின்றான். அதனாலே வந்த பின் விளைவுகளை நான் மெய்யாகவே பார்க்கின்றோம். இந்த பின் விளைவின் நிமித்தமாக இவன் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் என்பதை பற்றி பொய்யான வார்த்தைகளை பேசி அவனை சிறையிலே அடைக்கும்படியான காரியங்களை உருவாக்கி கர்த்தராகிய தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்க முடியும். அவனுடைய பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? வேதம் சொல்கிறதை போல தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தினால் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், எதை செய்தாலும் தேவ பயத்தோடு கூட காரியங்களை செய்யுங்கள். கர்த்தராகிய தேவன் அந்த பயத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில விருப்பப்படுகின்றார். நீங்க எதை செஞ்சாலும் அலட்சிய போக்கூட நீங்க செய்யாதீங்க. கர்த்தராகிய தேவனுக்கு நான் செய்ய போகிறேங்க, ஒரு சாதாரணமான ஒரே ஒரு வேலையை தான் கர்த்தராகிய தேவன் இந்த திருச்சபையில் எனக்கு தந்திருக்கின்றார். அதாவது கர்த்தருடைய நாமத்தினாலே அநேக விதமான காணிக்கைகளை எனக்கூடிய ஒரு வேலை அல்லது இங்க இருக்கக்கூடிய அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினால் நான் சீர்படுத்தக்கூடிய ஒரு வேலை. இந்த ஒரு வேலையை தந்திருக்கிறார். எதை கர்த்தராகிய தேவன் தந்திருந்தாலும் தேவ பயத்தோடு கூட நீங்கள் செய்கிறது உண்டானால் அதனுடைய மிகுந்த பலன் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். 2 நாளாகம புத்தகத்துல 19வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிற கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 10வது வசனம், நானா வித இரத்த பழி சங்கதிகளுக்கும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளுக்கும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரத்திலிருந்து உங்களிடத்திற்கு வரும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தர் ஆகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள்னு சொல்ற. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா மக்களுக்கு வரக்கூடிய அழிவை பற்றி கர்த்தர் நிறைய விஷயங்களை பேசுகின்றார். வரக்கூடிய காலங்கள்ல பிரித்தாளும் தந்திரத்தின் மூலமாய் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரு கேட்டீங்கன்னா நம்ம பாதிக்கப்படுகிற ஒன்று. ஆனா நம்ம ஜெபிச்ச அந்த ஒரு காரியத்தை நம்ம மேற்கொள்றோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரியம் நமக்கு முன்பதாக அறிவிக்கப்பட ஆரம்பிச்சதுனால இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாத அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்துல ஃபாஸ்டிங்கிறது நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஒரு காரியத்தை கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சோம். ஆனால் இந்த செய்தியை அறியாது இருக்கக்கூடிய மற்ற மக்கள் என்ன செய்வான்னு யோசிச்சு பாருங்க. பிரித்தாளும் அந்த தந்திரத்துல பாதிக்கப்படுகிறது யாராய் இருப்பார்கள் என்று கேட்டால் நீங்களும் நானும் அல்ல, தேவனை அறியாத அநேகம் ஜனங்கள் பாதிக்கப்படுவார். இந்த பிரித்தாளக்கூடிய அநேக விதமான சாத்தானுடைய காரியங்களினாலே தேவனை அறியாத அநேக விதமான குடும்பத்தின் மக்கள் அழிக்கப்பட்டு போவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால அநேக விதமான வியாதிகள் வருகிறதை கர்த்தர் பேசும் பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தருடைய செட்டைகளின் மறைவில் போய் நம்ம பாதுகாப்பாக இருந்து கொள்வோம். ரட்சிக்கப்படாத மனிதனுடைய நிலை என்னவாகும் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய நிலை எப்படி போகும்? கர்த்தருடைய நாமத்தினாலே கோவிட் வைரஸினுடைய அந்த தாக்குதல்கள் வரக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அநேகம் பரிசுத்தவான் கர்த்தராகிய தேவனுடைய செட்டுகளின் மறைவிலே போய் மறைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே நோயினுடைய தாக்குதல்களிலே நின்றவர்கள் காப்பாற்றப்பட்டு போனாங்க. நிறைய ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார். ஏன் நீங்களும் நானும் கூட காப்பாற்றப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினோம். காரணம் என்ன? இவைகளை பற்றியதான அறிவுறுத்தப்படக்கூடிய நிலைகள் வந்த மாத்திரத்துல கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினோம். இப்படி கான்ட்ரோவர்சியா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் பாதுகாப்பாக வாழக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டார். ஆனால் பாதுகாக்கப்படாது இருக்கக்கூடிய வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன ஆயிருக்கும்? எத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க? எத்தனை பேர் ஒண்ணுமில்லாம போனாங்க? அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். நீங்களும் பாதிக்கப்படாமல் மற்றவர்களும் பாதிக்கப்படாமல் கர்த்தராகிய தேவனுக்கு அவர்கள் நேரஸ்தர்களாய் மாற்றப்படாத அளவிற்கு நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள்னு சொல்றார். நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு போய், இது கடைசி காலம், வரக்கூடிய காலம். இந்த காலத்துல பயங்கரமான காரியங்கள் தேச எல்லைகளிலே சூழப்போகிறது. கர்த்தர் இந்த மாதிரியான அநேக விதமான காரியங்களை பற்றி கர்த்தர் பேசி இருக்கின்றார். தேசத்துல வரக்கூடிய பஞ்சங்களை பற்றி பேசியிருக்கிறார். தேசத்துல வரக்கூடிய அழிவுகளை பற்றி பேசியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன வருஷத்துல கர்த்தர் பேசுற வார்த்தையை பாருங்க, அதுக்கு முந்தின வருஷத்துல கர்த்தர் பேசுற வார்த்தையை பாருங்க. இவைகளை கேட்டு நீங்களும் நானும் எச்சரிக்கப்பட்டோமே தவிர எத்தனை பேரை நாம் எச்சரித்தோம் என்று யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு நம்ம இந்த ஒரு காரியத்தை போய் சொன்னோம்? அவர்கள் இந்த ஒரு காரியத்தை கேள்விப்படாமல் எத்தனை பேர் செத்து போனாங்க, அழிஞ்சு போனாங்க. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீ மட்டும் பாதுகாக்கப்படுகிறது போதாது, தேவ பயத்தோடு கூட அவர்களும் காப்பாற்றப்படும்படி அவர்களை நீங்கள் எச்சரியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நோவாவுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொன்னார். நோவாவை பார்க்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நோவா, இந்த மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்னுடைய சமூகத்தை எட்டிற்று.
நான் இவர்களை உண்டாக்குறதற்காக ரொம்ப நான் விசனப்படுகிறேன் நோவா. ஆகவே இந்த எல்லா விதமான நாசியிலே சுவாசம் உள்ள எல்லா காரியத்தையும் அழிவுக்கு உட்படுத்த நான் மெய்யாகவே பிரியப்படுகின்றேன். ஆகவே நீ என்னுடைய கண்களுக்கு முன்பதாக பிரியமுள்ளவனாய் இருக்கிறதுனால, என்னோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறதுனால, உனக்கு தப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு பெரிய ஒரு கொப்பேறு மரத்தை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய நாமத்தினாலே நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் அநேக விதமான மிருகங்களும் தங்கியிருக்கக்கூடிய அளவிற்காக ஒரு பெரிய ஒரு பேழையை நீ உருவாக்க வேண்டும். அதிலே நாசிலே சுவாசம் உள்ள சில விலங்குகளை மட்டும் நீ கொண்டு போய் வைத்து கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற வார்த்தையை பற்றி கர்த்தர் பேசினார். நோவாவுக்கு இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சந்தோஷம். நமக்கு கர்த்தராகிய தேவன் பாதுகாப்பு சொல்லிட்டார். பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நான் வாழப்போகிறேன். எல்லா ஜனங்களை பார்க்கக்கூடிய நோவா என்ன யோசிச்சிருப்பாரு? கர்த்தருடைய நாமத்தினால் நீ எல்லாம் செத்து போக போறடா, கர்த்தர் என்னை பாதுகாக்க முடிக்கா, என்னோடு கூட கர்த்தர் பேசினார், எனக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் தந்து விட்டார் என்று சொல்லி தன் மட்டிலே நோவா பிரியமுள்ளவனாய் காணப்படாமல், வசனத்துல என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகத்துல நோவாவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிற 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல 5வது வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேர். கர்த்தருடைய வேதம் என்ன போட்டுக்கு பாருங்க. நோவாவுக்கு இந்த ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டது. நோவா தன் மட்டிலே அந்த செய்தியை வைத்துக் கொண்டு நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று யோசிக்காம வசனத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க. 5வது வசனம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை நோவா பிரசங்கம் பண்ணுகிறார். வரக்கூடிய அழிவை பத்தி அவர் பேசுறார். ஒருவேளை அவருக்கு எதிரியாய் காணப்படக்கூடிய மக்களா இருக்கலாம், ஒருவேளை அவன் பேழை கட்டக்கூடிய காரியங்களை குறித்து பரியாசம் பண்ணக்கூடிய மனுஷனா இருக்கலாம். என்றாலும் கூட கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளை தன் மட்டிலே நோவா வைத்துக் கொள்ளாமல் நீதியை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணுகின்றார். நீ மெய்யாகவே காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த பேழைக்கு உட்படக்கூடிய ஒரு வாழ்க்கையின் மூலமாக வந்து விடப்பா என்கிறதை பற்றி கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் அறிவிக்கின்றான். ஜனங்கள் கேவலப்படுத்துறாங்க. ஏளனமாய் அந்த நோவாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு புத்தி பேதலித்து விட்டு போய்விட்டது. ஆண்டவராகிய தேவர் என்கிறதை பற்றி அவன் யோசித்து இத்தனை பெரிய எந்த விதமான காரியத்திற்கும் அறிகுறி இல்லாத ஒரு தன்மையை பற்றி அவன் பேசிக் கொண்டு வருகின்றான். ஏளனப்படுத்தக்கூடிய காரியங்களை கூட நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே நோக்கி பாராமல் தன்னால் ஆன மட்டும் ஜனங்களை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். நீங்க மட்டும் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பெற்றுக் கொள்கிறது போதாது, அநேக மக்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் மட்டும் எச்சரிக்கப்படக்கூடிய காரியங்களை கேட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனத்தினுடைய எல்லா செய்தியும் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாருங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வேன். பிரித்தாளக்கூடிய சூழ்நிலை வரட்டும். சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தராகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். இனி சாத்தான் எத்தனை தந்திரங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் அவைகளை நான் சிக்கொண்டு போகாத ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ மட்டும் வாழாது, அந்த காரியங்களை அறியாது இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த காரியத்தை போய் சொல்லு. அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அழிவு வந்து அவர்கள் அழிக்கப்படுகிறது உண்டானால் கடைசி நியாய தீர்ப்பின் நாள்ல என்கிட்ட அவங்க முறையிடுவாங்க. இந்த செய்தியை நீங்க அவனுக்கு சொன்னீங்க, ஆனால் அவர்களோ எங்களை எச்சரிக்க மறந்து எங்களை படுகொலியிலே அனுமதித்த இந்த மக்களுக்கு நன்மையான காரியங்களை நீ தருகிறது எப்படி என்று சொல்லி உங்களை குறித்து அவர்கள் குற்றப்படுத்தாதபடி அவர்களை நீங்கள் எச்சரியுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு மட்டும் உரியதல்ல, இது எல்லா மக்களுக்கும் பொதுவாக கர்த்தர் பேசியிருக்கிறார். நம்முடைய இந்திய நாட்டுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். கனடா நாட்டிலே காணப்படக்கூடிய மக்களுக்கும் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஜப்பான்ல காணப்படக்கூடிய மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் பேசியிருக்கிறார். நம்மால் யார் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ நீங்கள் அறிந்த இந்த ஒரு உண்மையை, நீங்க தெரிந்து கொண்ட இந்த ஒரு காரியத்தை, இதன் மூலமாய் வரக்கூடிய அழிவை பற்றி நாம் எச்சரிக்காது இருக்கிறது உண்டானால் குற்றம் நம்மையில் சுமரும் என்று அன்றைக்கு அந்த குஷரோர்கள் சொன்னது மாதிரியே நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை தேவ பயத்தோடு கூட காரியங்களை செய்யுங்க. எதை செய்தாலும் தேவன் என்னுடைய கரங்களை நம்பி ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன அந்த பேப்பரை கர்த்தர் என் கையை நம்பி தந்திருக்கிறார். இது என் மட்டிலே நான் மெய்யாகவே பாதுகாப்பாக வாழ்க்கை வாழும்படிக்காக அல்ல, அநேகரை எச்சரிக்கைப்படுத்த இவைகளை நான் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அநேகர் ஒருவேளை ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளையோ, ஒருவேளை இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அவர்களை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்படி நான் கர்த்தருக்கு பயந்து கிரிகளை செய்கிறது உண்டானால் அவள் செய்கைகளின் பலனை அவளுக்கு தாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிறைந்த பலன்களை பெற வேண்டும் என்று சொன்னால் எதை நீங்கள் கர்த்தருக்கு செய்தாலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காரியங்களை உருவாக்குங்கள். அவைகளில் தான் கர்த்தராகிய தேவன் பிரியப்படும் ஒரு தேவனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி
கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில 3 நிலைகளை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எதிலும் உண்மையான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியும் ஒரு தன்மை, கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அறிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. என் மட்டிலே நான் பாதுகாப்பாய் வாழுகிறதற்காக அல்ல. ஒரு கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடியது தன் மட்டிலே வாழக்கூடியதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. இது ஒரு கிறிஸ்தவம் என்று சொல்கிறது எல்லா ஜனங்களையும் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதன் மூலமாய் ஒருவேளை நஷ்டம் வரலாம், ஒருவேளை பாடு வரலாம், பிரச்சனை வரலாம், ஏற்றுக்கொள்ளாத அநேக விதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக உருவாக்கப்பட ஆரம்பிக்கலாம். என்றாலும் கூட ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை, ஆண்டவராகிய தேவனால் உனக்கு அறிவிக்கப்பட்ட விஷயங்களை நீங்களும் நானும் மறைத்து வையாமல் அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக விளங்குகிறதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு இந்த காரியங்களை நீங்கள் நிகழ்த்துகிறது உண்டானால் நிச்சயமாய் தேவன் பலவிதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையை தருகிறது மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் தேவன் விரும்பும் பலன்களை தந்து நித்திய ராஜ்யத்திலே சென்று சேரக்கூடிய பாக்கியங்களை தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில, கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பதாக நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகின்றோம். நமக்கென்று ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதை, நான் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்று அல்ல, மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டிய என்னுடைய கடமை. ஒரு ஜாமக்காரனுடைய வேலை என்றால் என்ன? ஒரு ஜாமக்காரன் தன்னையும் காப்பாற்றிக் கொள்கின்றார், ஊரிலே காணப்படும் மக்களுக்கும் எச்சரிப்பான வார்த்தைகளை தருகின்றார். இந்த மாதிரி நீங்களும் நானும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் பிரியம் கொள்ளும் தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருக்கு நேராக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகிறோம். என்னை நம்பி இவ்வளவு பெரிய ஒரு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பொறுப்பை நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த பொறுப்புல நாங்க சரிவர இயங்கத்தக்கதான இரக்கங்களை தந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில, கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தின் அடிப்படையில இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் என்பதை உணர்ந்து இந்த காலத்திலே நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள நம் எல்லைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்க போகின்றோம். தேங்க்யூ மை லார்ட். இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ?
இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம், நிறைவாக்கப்படும் நேரத்தை நோக்கி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இனியாகிலும் கர்த்தருக்கு நீ இயங்குவேன் என்கிற நல்ல தீர்மானத்தோடு கூட இந்த புதிய வருஷத்தை நாம் துவங்கலாம். இனி நான் கர்த்தருக்கு எதையாகிலும் காரியத்தை சாதிக்க, இதுதான் என் காலம், இதுதான் என்னுடைய நேரம், இதுதான் நான் இயங்க வேண்டிய நேரம் என்பதை நான் சரியாய் விளங்கிக் கொண்டு சரியான இலக்கை நோக்கி தேவ பயத்தோடு கூட கிரியைகளை நான் நடப்பிக்க எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நாளாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொன்னது மாதிரி, நான் அறிந்த பல உண்மைகளை இன்னும் அறியாத மக்களுக்கு எச்சரிப்பாய் நான் சொல்ல வேண்டுமே. நான் இத்தனை நாட்கள் பரியந்தம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லப்பட்டதினாலே நான் கர்த்தருடைய நாமத்தினாலே எச்சரிக்கைப்படுத்தப்பட்டு நான் என்னுடைய வழிகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்கினேன். ஆனால் அந்த எச்சரிக்கையை அறியாத அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்கள் இருக்கிறார்கள். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அழிவுக்கு நான் காரணமாக்கப்பட்டு போயிட்டேன். ஆண்டவரே, இனியாகிலும் என்னுடைய நேரத்தை நான் சரியாய் பயன்படுத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. இனியாகிலும் என்னுடைய ஊழியத்தை நான் சரியா செய்யணும். இனியாகிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நான் இயங்கும் கிறிஸ்தவனாய் நிற்க எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொன்னது மாதிரி, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சிறியே புகழப்படுகின்றாள். அவளுடைய கையின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. நம்முடைய கைகளின் பலன்கள் மிகுந்ததாய் விளங்க வேண்டும் என்றால் தேவ பயத்தோடு கூட காரியத்தை செய்யுங்க. எதை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை தந்திருந்தாலும் தேவ பயத்தோடு கூட கிரிகளை நடப்பிக்கிறது உண்டானால் மிகுந்த பலன்கள், மிகுந்த நன்மைகள், மிகுந்த கிருபைகள் தடையில்லாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியுமே. பலனில்லாத வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள் போதும். பயனில்லாத அநேக விதமான விருதாவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போன தன்மை போதும். நம்ம யோசிச்சோம், இதெல்லாம் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி, இல்லை இல்லை, அவைகள் எல்லாம் ஆகாதவைகளாய் கர்த்தராகிய தேவனால் புறக்கணிக்கப்பட்டு போயிற்று. இனியாகிலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கிரியைகளை நடப்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறத பார்க்க முடியும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பயத்தோடு கூட கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய குமாரனை கர்த்தராகிய தேவன் விடுதலை ஆக்குனது அவனுடைய மனசுல சந்தோஷத்தை தரல. தேவ பலி கொடுக்காமல் எப்படி நான் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை விட்டு மெய்யாகவே என்னுடைய வீட்டை நோக்கி நான் வருவேன், மனதிலே குத்துள்ளவனாக கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படிக்காக நான் கடந்து போனேன். பலி கொடுக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில போனேன். பலி கொடுக்காமல் நான் திரும்ப வருகிறது எப்படி என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்தும் மனிதராக விளங்கின ஆபிரகாம் மாதிரி நம்முடைய மனதும் கர்த்தருடைய பிரியத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உருவாக்கப்பட நம் நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுப்போம். தேவ பயத்தோடு கூட வரக்கூடிய நன்மைகளை பற்றி யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில யோசியாமல், இழந்து போன தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இழந்து போன எல்லா நன்மைகளும் இவள் மூலமாய் திரும்ப இந்த தேசத்திற்குள்ளாக வரப்போகிறது என்று சொல்லி தேவனுக்கு பயமில்லாதவனாய் காரியங்களை நடப்பியாமல், ஒருவேளை அதன் மூலமாய் நஷ்டமே வர ஆரம்பித்தாலும் தேவ பயத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய யோசிப்பை போல கர்த்தருடைய நாமத்தினாலே தனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை தன்மட்டிலே வைத்துக் கொள்ளாமல் நீதியை உலகம் எங்கிலும் காணப்படும் எல்லா மக்களுக்கும் அவர்களை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கம் பண்ணின நோவாவை போல, எச்சரிக்கையான வார்த்தைகளை பேசின நோவாவை போல எனக்கும் அந்த உணர்வை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை தாங்க. வருகின்ற 2026 வருஷம் என் சபையினுடைய இயங்கும் ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. இங்கு காணப்படும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயங்கும் பிள்ளைகளாக இருக்கணும். இவர்கள் இத்தனை காலங்கள் பரியந்தம் முடங்கினவர்களாக, பலவீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் இனியாகிலும் இவர்கள் இயங்கும் பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்பட உம்முடைய ஊழியனாகி நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் கால்களை நீர் வலிமைப்படுத்தும். இவர்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே இன்னும் எழும்ப
இன்னும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க, ஒரு முறை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கட்டும். தாங்கள் கற்றுக்கொள்கிறதோடு கூட நிறுத்தி விடாத அளவிற்காக இவைகள் ஒவ்வொன்றையும் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி ஏற்ற கனிகளை தந்து உமக்கு சித்தமான பிள்ளைகளாய் உருவாக்கப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியெடு கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த புதிய வருஷத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் பிரவேசிக்க தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.